ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், புஷ் சேனலை உங்களை அன்போட இந்த வீடியோ கிளிப் பார்த்து ரசிக்க உங்களை வெல்கம் பண்ணுறோம். இது எம்ஜிஆர் சார் யூஎஸ் பாருங்கள், கால் பாருங்கள், இந்த லெஃப்ட் லெக் பேண்டேஜ், நீ டு ஃபுட் வரைக்கும் பேண்டேஜ் போட்டிருக்கு. அந்த 2 அக்கலில் 2 க்ரச்சஸ் வச்சுன்னு இருக்காரு. என்ன காரணம் அதுக்கு உங்களுக்கு யாராவது தெரியுமா? இது ரியல் ஃபோட்டோங்க, பழைய ஃபோட்டோ பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டு ஓல்டு ஃபோட்டோ. அவர் உண்மையாகவே கால் கொஞ்சம் அடிபட்டது, அதனால்தான் அந்த பேண்டேஜு, ஃபுல் பேண்டேஜு, நடக்கிறதுக்கு 2 க்ரச்சஸ்ஸு வச்சுன்னு இருக்கார். அது என்னான்னு பார்க்கலாமா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஆஸ் யூஷுவலாக நான் பண்ணுறது தாங்க. நீங்களும் ஆஸ் யூஷுவலாக மறந்து போயிடுறீங்க இல்லையா? மறந்து கை வீசினே போயிடுவேங்க. இந்த வாட்டி மறக்காதுங்க. அந்த கை கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வேலை கொடுங்க. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். புஷ் சேனல், புஷ் சேனல், புஷ் சேனல். தேங்க்யூ. வீடியோ பாருங்கள். ரசிகர்கள் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த அத்துணை ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி எழுதார்கள். ஆனாலும் எம்ஜிஆர் அமர்ந்தபடியே தைரியத்தோடு அவர்களோடு பேசினார். யாரும் அச்சப்பட வேண்டாம், அழ வேண்டாம், நான் நன்றாக இருக்கிறேன். நான் போய் குணமாகி மீண்டும் வந்து இதே நாடகத்தை இதே இடத்தில் நடத்துவேன். இந்த நுழைவுச்சீட்டையே நீங்கள் பயன்படுத்தி மீண்டும் அந்த நாடகத்தை காணலாம். ஆகவே தைரியமாக கலைந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு எம்ஜிஆர் சிகிச்சைக்கு புறப்பட்டார். சிகிச்சைக்கு பின் அவர் முன்னிலும் வேகமாக சண்டை காட்சிகளில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். எம்ஜிஆர் அவர்களுடைய நாடோடி மன்னனின் மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே அவர் நாடகங்களில் நடிப்பதை தன்னுடைய வழக்கமான பணியாக வைத்துக் கொண்டிருந்தார். ஆகவே எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் சார்பாக சீர்காழியிலே நடைபெற்ற இன்பக்கனவு நாடகத்தில் அவர் நடித்து குண்டுமணி அவர்களை தூக்கி சுழற்றி கீழே போடுகிற ஒரு காட்சியில் நடிக்கும்போது தவறுதலாக குண்டுமணி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய காலில் விழ கால் எலும்பு முறிந்தது. எம்ஜிஆர் வழியால் துடித்தார். ரசிகர்கள் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த அத்துணை ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி எழுதார்கள். ஆனாலும் எம்ஜிஆர் அமர்ந்தபடியே தைரியத்தோடு அவர்களோடு பேசினார். நன்றாக இருக்கிறேன், போய் குணமாகி மீண்டும் வந்து இதே நாடகத்தை இதே இடத்தில் நடத்துவேன். இந்த நுழைவுச்சீட்டையே நீங்கள் பயன்படுத்தி மீண்டும் அந்த நாடகத்தை காணலாம். ஆகவே தைரியமாக கலைந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு எம்ஜிஆர் சிகிச்சைக்கு புறப்பட்டார். பின் அவர் முன்னிலும் வேகமாக சண்டை காட்சிகளில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். எம்ஜிஆர் அவர்களுடைய நாடோடி மன்னனின் மாபெரும் வெற்றிக்கு பின்னாலே அவர் நாடகங்களில் நடிப்பதை தன்னுடைய வழக்கமான பணியாக வைத்துக் கொண்டிருந்தார். ஆகவே எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் சார்பாக சீர்காழியிலே நடைபெற்ற இன்பக்கனவு நாடகத்தில் அவர் நடித்து குண்டுமணி அவர்களை தூக்கி சுழற்றி கீழே போடுகிற ஒரு காட்சியில் நடிக்கும்போது தவறுதலாக குண்டுமணி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய காலில் விழ கால் எலும்பு முறிந்தது. எம்ஜிஆர் வழியால் துடித்தார். ரசிகர்கள் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த அத்துணை ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி எழுதார்கள். ஆனாலும் எம்ஜிஆர் அமர்ந்தபடியே தைரியத்தோடு அவர்களோடு பேசினார். யாரும் அச்சப்பட வேண்டாம், அழ வேண்டாம், நான் நன்றாக இருக்கிறேன். நான் போய் குணமாகி மீண்டும் வந்து இதே நாடகத்தை இதே இடத்தில் நடத்துவேன். இந்த நுழைவுச்சீட்டையே நீங்கள் பயன்படுத்தி மீண்டும் அந்த நாடகத்தை காணலாம். ஆகவே தைரியமாக கலைந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு எம்ஜிஆர் சிகிச்சைக்கு புறப்பட்டார். சிகிச்சைக்கு பின் அவர் முன்னிலும் வேகமாக சண்டை காட்சிகளில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். எம்ஜிஆர் அவர்களுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இது உண்மையாக நடந்த ஒரு காட்சி. நீங்கள் உண்மையாக இருக்கிறவங்க எல்லாமே please like, subscribe and comment.
புஷ் சேனல். புஷ். Thank you. God bless you all.